வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பத்திரிகையாளர் சிகாமணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மதுரையை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சி, காவல்துறை அவர்களை கலைந்து போக செய்தார்கள், சிலரை கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு செய்திகள் வருது. இன்றும் ஜல்லிக்கட்டு நடக்க அனுமதி கொடுக்காம பல்வேறு இடங்களில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய காளைகள் வச்சிருக்கக்கூடிய நபர்களை காவல்துறை தொடர்பு கொண்டு நாங்கள் காளைகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் வாங்குறாங்கங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது. ஒரு சார்ஜ்டு சிச்சுவேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு உணர்ச்சி மயப்பட்ட ஒரு சூழல் உருவானதாக பார்க்க முடியுது. இதற்கு இரண்டு அரசுகளும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது சரியா? மத்திய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டும். அந்த சார்ஜ்டு சிச்சுவேஷனுக்கு அவர்கள் எப்படியும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூற்று ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கலாமா? அரசு இது எப்படியும் நடக்கும்னு சொல்கிறத விட, சில அரசியல்வாதிகள் இதை எப்படியாவது நடத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளும், அதை தவிர்த்து விட்டு அங்கங்கே பல்வேறு காரணங்களுக்காக இதை தூண்டிவிட்டு, அது சினிமா துறையிலிருந்து ஆரம்பித்து பலரும் இது தமிழனுடைய மான பிரச்சனை, இது உரிமை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியாக அதை ஒரேடியாக ஏற்றி விடுவதையும் சேர்த்து தான் நம்ம இதை கணக்கில் எடுத்துக்கணும். இது நிச்சயமாக சில கிராமங்களில் ஒரு முக்கியமான ஒரு சடங்கு, ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் என்பதை தாண்டி இது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரே கலாச்சார அடையாளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதில் பலருக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது. அதன் காரணமாக தான் பாரம்பரியமாக ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு என்பதை பற்றி ஒன்றையும் செய்யாதவர்கள்லாம் கூட ஒரு தற்காலிகமாக ஒரு மேடை அமைத்து அங்கே இடத்துல நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிற போராட்டத்தில் இறங்குறத நம்ம இதை பார்க்க முடியும். நான் அரசுன்னு சொன்னதை மாற்றி ஆளும் கட்சி பிரமுகர்கள் அல்லது அமைச்சர்கள், முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அது சரியாகுமா? அது அரசியல்வாதிகள்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் இதுக்கு எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும்ல தான் எல்லாம். அதுதான் இது ஒரு ஒரு பொறுப்பான ஒரு அரசியலில் இருப்பவர்கள், அதுவும் அமைச்சராக இருப்பவர்கள் இதையெல்லாம் செய்யவே கூடாது. மத்திய அரசுக்கு இதில் நீங்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்பொழுது இதற்காக ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது இதெல்லாம் எந்த இன்டென்ஷனும் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இருப்பதாக இங்கே ஒரு சித்திரம் கட்டமைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? அதுதான் அது பேக் ஃபயர் ஆகும். இப்படியெல்லாம் சொல்ல இவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படியே ஈஸியாக திருப்பிட்டு பாருங்கள், இவர் உங்களை ஏமாற்றப் போகிறார்கள் என்று நாங்கள் அப்பொழுதே சொல்லி வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் களம் அமைத்து தரது இவ்வளவு இம்மெச்சூரான ஒன்றாக தெரிகிறது எனக்கு. சிகாமணி, நீங்க எப்படி பாருங்க? இது மத்திய மாநில அரசுகள், இரண்டு அரசுகளும் நான் பொறுப்பாக சொல்ல முடியும். இதில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த முடியாது அப்படின்றத மத்திய அரசு சார்பாக திட்டவட்டமாக சொல்லலை. அது கூட உச்சநீதிமன்ற உத்தரவு வந்த பிறகு முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவுக்காக மத்திய அரசு வேகமாக பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஆனால் மத்திய அரசு சார்பில் இங்கே இருக்கவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியாவது ஜல்லிக்கட்டு நடத்துவோம்னு சொன்னாங்க. இப்போ அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் என்றாலும், இப்போ அடித்து விட்டு மன்னிப்பு கேட்டு ஒருத்தரை மன்னிப்பு கேட்டால் எப்படி இருக்கும்? ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டு அது மாதிரி இங்கே இருக்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி விட்டு இறுதியில் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவர் ஹானரபிளாக இருக்குது. ஆனாலும் ஏமாற்றி வந்த ஒரு செயல் அம்பலமாக இருக்குது. மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் ரொம்ப பெரிய மனுஷன்னு சொல்லி விரும்மாண்டி படத்துல ஒரு வசனம் வரும். அதனால மன்னிப்பு கேட்கிற மனநிலை பலருக்கு மிகப்பெரிய படுபாதங்களை செய்தவர்கள்லாம் மன்னிப்பு கேட்காம இருக்கும்போது இவர் இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப ஓ பன்னீர்செல்வம் கூட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா எல்லளவும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப எப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ போலீஸ் நடக்கணும், போலீஸ் மேலே தான் இப்போ மக்களுக்கு கோபம் வருது. ஏன்னா எழுதி வாங்குறாங்க, அடிக்கிறாங்க அப்படின்னு. இந்த நிலையில் அரசு என்ன நிலை எடுத்துருக்கோம் அது தெளிவாக. இப்போ நீங்கள் நடத்தாதீங்க, இந்த வருஷம் நீங்கள் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிங்க, நம்ம தொடர்ந்து முயற்சிப்போம் அப்படின்னு அரசு சார்பில் சொல்லியிருக்க வேணாமா?
எந்த அறிக்கையும் இல்லை, எந்த வேண்டுகோளும் இல்லை. அப்போ இவங்க வந்து அரசு ஆதரிக்குதோ நினச்சிட்டு சில பேர் போய் அங்கே போய் எப்படி நடத்துவோம்னு நம்பிக்கை நடத்துகிற போகிறாங்க. அங்கே போய் போலீஸுடைய தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க. இந்த அளவுக்கு வந்து அடக்குமுறையும் இப்போ அங்கே நடந்துகிட்ருக்கு, தாக்குதலும் நடக்குது. இப்போ இதுக்கு வந்து போலீஸ் காரணம் சொல்ல முடியுமா? போலீஸ்காரர்கள் வந்து ஏவப்பட்டவர்கள் தான். ஆனால் உண்மையாக அரசு தான் காரணம். இதில் என்னென்னா இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் இந்த அதோட தொடர்பு இல்லாதவர்கள், இந்த விஷயம் இது பீட்டா அமைப்பினாலும் சரி, இன்னும் சிலர்கள் வந்து ஒரு மேட்டுமை மனப்பான்மையோடு வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு ஒற்றை பண்பாடு தான் இருக்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு வந்து நடக்க விடாமல் பார்க்குறாங்க. இதற்கு இந்த சதியை வந்து புரிஞ்சுக்கிறவள அதான் இப்போ பிரச்சனை. இல்லை என்ன சதி இருக்கு, யாருடைய சதி இருக்கு? சதிங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப எளிதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாதம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த சதியே எடுத்துப்போமே. இப்போ பீட்டா அமைப்பு மேலே ஒரு சதி, அந்நிய நாட்டு சதின்னு இதை சொல்லக்கூடியவர்களே கூடங்குளம் போராட்டத்தில் அந்நிய நாட்டின் சதிங்கிறதை ஏற்கக்கூடியவர்களா? அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு மனநிலை கொண்டவர்கள் தானே. சதிங்கிறது நமக்கு எதிராக. கூடங்குளம் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்நிய அந்நிய சதிக்கு உட்பட்டவர்கள்னு சொல்றவங்களே பீட்டாவையும் தேச துரோகிகள், சதிக்கு உட்பட்டவர்கள் இரண்டையும் சதின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இது சதிங்கிறவங்க இருக்காங்க, அது சதிங்கிறவங்க இருக்காங்க. அப்ப சதிங்கிறத நம்ம சர்வசாதாரணமாக யார் மேலேயும் தூக்கி போட்டுடலாமே. இப்ப நமக்கு வந்து ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். இப்ப பீட்டா இது போக நான் அதை எப்படி பாக்குறேன்னா, we should not shoot the messenger ன்னு பாக்குறேன். அவங்க வந்து சட்ட ரீதியாக ஒரு வழக்கு போடுறாங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. நீதிமன்றம் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்திருந்ததுன்னா பீட்டா வந்து இப்போ இன்சிக்னிபிகன்ட் இல்ல, கிடையாது. அவர்கள் மேலும் மேலும் அவருடைய போராட்டத்தை தொடர்வார்கள். இல்ல மேலும் மேலும் போராட்டம், ஆனா அல்டிமேட்லி கடைசியாக இருக்கிறது அது ஒத்துக்கிறேன். இப்ப பீட்டாவும் சொல்றாங்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தா நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்களுக்கான அந்த செயல்பாடுகள் இருக்குல்ல, எப்படியாவது நடத்த விடாம திட்டவட்டும் செயல்படுறாங்க. கொள்கை அதை பத்தி பிரச்சனை நம்பிக்கையின்படி அது நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த அமைப்புல இருக்கிறவங்க முன்னாள் ஆர்எஸ்எஸ்காரர்கள், அது ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பு உள்ளவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க தான் இது பின்னாடி இருந்து செயல்படுறாங்க. ராதாராஜன் இருக்காங்க. அது எண்ணிக்கையில வந்து அப்படின்னு பாக்குறது முக்கியம். இப்ப வந்து முன்னாள் காங்கிரஸ்காரர் இருக்காருன்னு மேனகா காந்தியை சொல்ல முடியுமா? இல்ல ஒரே நிமிஷம், முன்னாள் காங்கிரஸ் சொல்லலாம். நீங்க ஜெயராம் ரமேஷ் கூட ஜல்லிக்கட்டு எதிராக தான் இருக்காரு, அவரை வந்து நான் சொல்ல முடியாது. ஆனா வந்து அவருக்கு இருக்க நோக்கம் வேறு பல லிபரல்ஸ் வந்து அந்த கருத்துல ஜெயராம் இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு விலங்கினங்களை வந்து ஒரு பண்பட்ட முறையில் ஒரு மேன்மையாக ஒரு சிட்டிசனாக கருதணும் சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லுது. அது ஒரு பண்பட்ட நிலை. அது வந்து ஒரு சகோதரனாக நினைக்கிற அளவுக்கு இவங்களும் நாங்களும் கூடி பழகிறோம், மாடுகளை வந்து குடும்பத்தில் ஒன்றா வளர்க்குறோம், நாங்கள் எங்களோட மாடு விளையாடுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவனோட மாடு சாணம் இல்லையா இல்லை மாட்டுக்கு தீவனம் போட்டையா, உனக்கு என்ன அதில் அக்கறை அப்படின்னு கேட்குறவங்க நியாயம் தானே. இல்லை அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. அது வந்து நடத்தணுங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் பண்பாட்டு உரிமை அப்படின்னு பேசக்கூடிய தரப்பை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுதோ அதே மாதிரி அது கூடாதுன்னு சொல்றவங்களுக்கான உரிமையையும் சேர்த்து புரிஞ்சுக்கல. இல்ல உரிமை வந்து உங்களுக்கு தொடர்பே கிடையாது. இல்ல இப்போ நீங்க விலங்கினங்களை வந்து நீங்க பெட் அனிமல்ஸ் வேணா நடத்துவீங்க. ஆனா இவங்க வந்து இந்த மாடுகளை வளர்த்து அதோட வாழ்ந்துட்டு இருக்கவங்க, அவங்க எங்களோட மாட்டோட நாங்கள் விளையாடுறோம், அதில் வந்து மாடுகள் ஃப்ளைட் கான்சியஸ்னஸ் எதை சொல்கிறாங்க. அது மாதிரி மாடுகளுக்கு விரட்டுனா ஓடுற அந்த மனப்பான்மையெல்லாம் ரொம்ப அது இருக்குது, அதை வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது இதை வந்து வெளியில் இருக்கவங்க, நீங்கள் இதுக்கு தொடர்பு இல்லாதவர்கள், இந்த சம்பந்தம் இல்லாதவர்கள் உத்தரவு போட்டு ஒரு பிரச்சனை வந்து ஒருவருக்கு ஒரு விஷயத்தோட தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இல்லைங்க. இது மாதிரி பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் உத்தரவு போட்டு சட்டம் போட்டு தடுக்க முடியாதுங்க. நீங்க இதே தமிழனுக்குன்னா அப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப மற்றவங்களுக்குலாம் பண்ண மாட்டேங்க. சரி, நீங்க இதுல எல்லாம் சட்டம் போட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்க, நீதிமன்றங்கள் அதை தலையிட முடியாதுன்னு சொல்றீங்க. அது அது எல்லாமே இன்னொரு பகுதி, விவாதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி. ஆனா நான் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையில இந்த உரையாடல்ல முதல்ல கேட்கிற கேள்வி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தணும்னு சொல்லி ஆளும் கட்சி நினைக்குதா, அல்லது பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நினைக்குதா,
அந்த அந்த மற்றவர்களை விட அவர்களுக்கு 2 பேருக்கும் கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறதுனால அவங்க 2 பேரையும் கேட்கிறேன். மற்றபடி நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டோம் அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மாதிரி இங்கேயும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தினா ஒன்றும் பெரிய சிக்கல் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. ஒன்றும் இல்லை. உச்சநீதிமன்றம் புரிஞ்சுக்கணும், அந்த உணர்வுகளை வந்து மீறி நம்ம வந்து உத்தரவு போட்டாங்கன்னா அது வந்து அங்க வந்து நடக்காது. நம்ம உச்சநீதிமன்றம் புரிஞ்சுக்கணும்னா ஆமா. உணர்வுகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்து உச்சநீதிமன்றம் செயல்படவும் முடியாது. உணர்வு மட்டுமே கிடையாது, அங்க இருக்க கள நிலைமை இருக்குல்ல, அங்க இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அதுக்கு மாறா வந்து நம்ம முடிவு எடுக்கிறது தப்பு. அவங்க இங்க இருக்க உங்க பார்வையில கோளாறு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இடிந்த கரை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு உச்சநீதிமன்றம் முடிவு செய்ததா என்ன? இல்ல இது வந்துங்க, நீங்க அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இதுல ஒரு குறுகிய வட்டத்துல தான் இருந்தது. அது வட்டார பண்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது சில திருச்சியில இருந்து சில பகுதிகளில் இருந்தது, புதுக்கோட்டையிலிருந்து இருந்தது. இதை வந்து ஒட்டுமொத்த தமிழர்களின் கலாச்சாரமா ஜல்லிக்கட்டு, அது சில இடத்துல மஞ்சு விரட்டா இருந்தது, அப்படி ஆக்குனதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு பொறுப்பு இருக்குது, பீட்டாமைப்பு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து உணர்வுகள் மேலோங்கி வர்றதுக்கு இது வந்து தமிழர்களுடைய விளையாட்டு, வீர விளையாட்டு எல்லாரோட கொண்டாடுற அளவுக்கு உருவாக்கணும். இது காலத்துல வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் பீட்டா அமைப்புக்கும் நன்றி சொல்லணும், காலாவதியாகி சொல்லணும், தடை செய்யணும்னு கேக்குறாங்க. காலாவதியாக இருக்கும். நீங்க மனிதர்களுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பண்பாடாக இருக்கிற விஷயத்துல உச்சநீதிமன்றமோ அரசுகளோ தலையிடுவது சரியில்லை அப்படிங்கிற முழக்கத்திலிருந்து, அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து இந்த சிக்கல்களை பார்க்குறோம். ஒரு தரப்புலேருந்து பார்க்குறோம். இன்னொரு தரப்பு வந்து அதுக்கு மாறான விஷயங்களை முன் வச்சு பேசுகிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குங்கிற ஆங்கிள் இருந்து தான் நான் அந்த விஷயத்தை கேட்குறேன். அது செய்கிறோமா செய்யலையாங்கிறது அரசு சொல்லட்டும். ஒரு பக்கம் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு போராட்டத்துக்கு தடையை மீறி நடத்துவதற்கான உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு ஒரு சார்ஜ்டு சிச்சுவேஷனையும் உருவாக்கிட்டு அங்க வந்து இதை நம்பி, முதலமைச்சருடைய பேச்சை நம்பி அங்க வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களை நாமே காவல்துறையை விட்டு விரட்டி விடுவது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் சரியான ஒரு அணுகுமுறையாக தெரியல. அது நியாயம் இல்லை. முதல்ல நம்முடைய அரசுகள் எல்லாமே, மாநில மத்திய அரசு எல்லாமே ஒரு பக்கம் மக்களுடைய மேண்டேட்லேருந்து வருது, இன்னொரு பக்கம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இயங்குது. அப்போ சட்டத்துக்கு எதிராக, நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு செயலை செய்வது என்பது சரியான விழுமியம் கிடையாது. மக்களுடைய உணர்வுகளை மதிக்கும் அதே நேரத்தில் சட்டத்தையும் மதிக்க வேண்டும். அப்போ ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்களுடைய உணர்வு அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அதன் கீழே இயற்றப்படக்கூடிய சட்டங்களுக்கும் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கும் மாறாக இருக்கும் பொழுது ஒரு அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறது. இதுதான் உண்மை. அதனால தான் வந்து இது வந்து காவிரி தண்ணீரை தருவதிலும் இந்த பிரச்சனை வருது, ஜல்லிக்கட்டு நடத்துவதிலும் இந்த பிரச்சனை வருது. இதை நுவான்ஸ்டாக இதை பார்க்காம முரட்டுத்தனமாக இது அப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு தவறான ஒரு திசையில போறாங்க. தவறான திசைனா, நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மிகவும் சரியான ஒரு தீர்ப்பை தான் கொடுத்துரும் இல்ல 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 கிடையாது. அவர்கள் சரியானது. அதே சமயம் நாட்டினுடைய நீதித்துறையில அதுதான் உச்சபட்ச அமைப்பாக இருக்கிறதுனால அதனுடைய தீர்ப்பை மதித்து நடக்கணுங்கிற இதுதான் கவனமா பார்க்கணும். நமக்கு ஒரு உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு சரியல்ல என்று தோன்றினால் நாம் விடாமல் போராடி கொண்டே இருக்க வேண்டும். அதை எப்போ நீங்க அதிலிருந்து நகர்ந்து நான் என் இஷ்டப்படி செய்வேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்று சொல்லும் பொழுது நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறீர்கள், அதை அவமதிக்கிறீர்கள். ஒரே ஒரு நிமிஷம், கர்நாடகத்துக்கு இதே தான் சொல்றீங்க. சட்டத்தை மீறும் போது இந்த குரல் வர்றது கிடையாது. சட்டத்தை மதிங்கள்னு வந்து மத்திய அரசு செஞ்சு சொல்லுச்சா? மத்திய அரசு இப்பவும் சொல்லுதா? ஆளுங்கட்சி வந்து தடையை மீறி இங்க நடத்தினா நாங்க ஆதரிப்போம். சுப்பிரமணிய சாமி சொல்றாருல, அவங்க ஆளுங்கட்சி, அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான் அவர் சொல்றாருல, ஜனநாயக ஆட்சி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நாம வந்து ஒரு சரியான விவாதத்தை நோக்கி போகல அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வந்து அவர் சொல்றாருல, இவர் சொல்றாருல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாமா? ஒரு நிமிஷம், நீங்க அப்ப பாரதிய ஜனதால இருக்கவங்க சொன்னதை கண்டிக்கணுமா இல்லையா? அது நீங்க பாரதிய ஜனதால இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம், எப்படி தப்பிச்சு போக முடியுங்க? நான் ஏன் தப்பிக்கிறேன்? அவர் சொல்றது ஒரே ஒரு நிமிஷம், அவர் சொல்றத வந்து அவர் மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்றீங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கட்சியோட நிலை என்னன்றது தெளிவுபடுத்தணுமா இல்லையா? நீங்க அதுக்கான யார்கிட்ட கேட்கணுமோ அதை கேளுங்க. ஆனால் முதல்ல இதே சுப்பிரமணியம் சாமி தான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக ஒரு வழக்கையும் தொடுக்கிறார்.
ஏன், அதோடைய உள் அர்த்தம் என்னங்கிறதெல்லாம் எங்கிட்ட கேட்காதீங்க. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய முன்னாள் ஆர்எஸ்எஸ் இன்னாள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் பீட்டால இருக்காங்கிறீங்க. இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ அமைப்புகளுடைய குரல் ஜல்லிக்கட்டு பார்த்து என்ன சொல்றாங்கிறது பாருங்க. ஒரு விஷயம் ஒன்று நடக்கும் பொழுது அதுல பலவேறு கருத்துக்கள் பலவேறு ஆட்களுக்கு இருக்கும். நம்ம இங்க பார்க்க வேண்டியது அதை பற்றி அல்ல. நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் இடையில என்ன மாதிரியான ஒரு சமரசத்தை உருவாக்குவது அப்படிங்கிறதுல மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டனங்கிற பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதை மீறி இதை செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல. சரி, இப்போ ஒரு சட்டம் கொண்டு வரோம் வச்சுங்க. அப்போ வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னது மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டா உச்ச நீதிமன்றம் சொன்னது தப்புன்னு ஆயிருமா? இல்ல நீங்க ஒரு லீகல் ரூட்ல போறீங்கன்னா இல்ல நீங்க அவசர சட்டம் ஒரு அவசர சட்டம் ஒரு புது சட்டம் கொண்டு வரோம். அவசர அப்ப வந்து என்ன நிலை, இப்ப என்ன நிலை? ஒண்ணு இல்ல அவசர சட்டம். அப்ப அது இருந்த உச்சநீதிமன்றம் தான் இறுதி கிடையாது. நீங்க பேசக்கூடிய விஷயத்துல இருந்து என்ன புரியுதுன்னா, அவசர சட்டம் ஒன்றை கொண்டு வந்து நீங்க நடத்தி முடிங்க. நடத்தி முடிக்கிறதுக்கு பிறகு நடத்தி முடிச்சதுக்கு பிறகு இதே உச்சநீதிமன்றம் அந்த அவசர சட்டம் செல்லாதுன்னு சொல்லட்டும். செல்லாதுன்னு சொல்லட்டும். அது வந்து ஒரு ரூட். இது அவசர சட்டமே சொல்ல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அப்ப என்ன நிலையா இருக்கும்? பிரச்சனையே கிடையாதுன்ற பிரச்சனையே கிடையாது. சட்ட திருத்தத்தினுடைய ரிவ்யூ ரைட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. அது எப்ப தீர்ப்பு கொடுக்குதோ அது வரைக்கும் சட்ட திருத்தத்தின்படி திரும்ப ஒரு சட்டம் போடலாம். அதை செய்யல அரசு அதை செய்யல. அரசு அதை செய்யாமல் நீதிமன்றத்தை மீறும்படி மக்களை தூண்டி விடுவதன் பொருள் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்ல இதுல ரொம்ப உள்ளார்ந்த அரசியல் அது மாதிரி இங்க தமிழக அரசு மேல வந்து ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சுட்டி காட்டி அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும்னு நான் நினைக்கல. இல்ல அப்படிலாம் நோக்கம் இருக்குன்னு நினைக்கல. அப்படிலாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒரு லாலஸ் சொசைட்டியாக கொண்டு போவதற்கு அரசுகள் துணை நிற்பதற்கான காரணம் என்ன? ரொம்ப அடிப்படையான பிரச்சனை தான். ஒரு லாலஸ் சொசைட்டி எந்த விதமான சட்ட திட்டத்துக்கும் எந்த ஒரு அமைப்பு முறைக்கும் ஒத்து வராத ஒரு அரசியலை சமூகத்தில் உருவாக்குவதற்கு ஏன் ஆளும் கட்சிகள் முயற்சி செய்கின்றன? அல்லது இது தெரியாம நடக்குதா? தெரியாம நடக்குதுன்னு நான் ஏற்க மாட்டேன். வேற ஏதோ காரணம் இருக்கணும். இல்ல அரசு வந்து திட்டமிட்டு இதை செய்யறதாக நான் நினைக்கல. யாருமே இதை திட்டமிட்டு செய்ய போறதில்லை. அதனால தான் நான் சொல்றேன், இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எதுவுமே ஒரு ஒரு ஒற்றை முடிவுங்கிறது கிடையாது. ஆனால் பல்வேறு கட்டத்தில் இந்த முடிவுகள் வந்து வெவ்வேறு திசையை நோக்கி சாய ஆரம்பிக்கும். இப்போ இந்த அரசுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இது ரிசால்வ் ஆகிடக்கூடாதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசு பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது என்ற எண்ணம் இங்கே யாருக்குமே கிடையாது. நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. அதாவது தனிப்பட்ட சில நபர்களுக்கு இருக்கலாம், ஒரு பெருமளவு மக்களுக்கு கூட இருக்கலாம். ஆனால் அரசியல் இருக்கிறவங்க யாருமே அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு உள்ளூர ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்தாற் போல நடக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை நான் நல்லதா பார்க்கிறேன்னா, நீங்க எப்போ வந்து இதை காற்றில் உதறிவிட்டு ஒரு கர்நாடக அரசு செய்வதை போல தண்ணீர் கொடுக்க மாட்டேன், உன்னால முடிந்ததை பார்த்துக்கொள் என்ற எண்ணம் தான் தவறானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போதான் நம்ம வந்து தார்மீக நிலையோட அவர்களுக்கு எதிர்த்தாற் போல ஒரு கேஸ் போக முடியுது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு சில செயல்களில் இறங்கும் பொழுது இன்னொரு இடத்துல அதே தான் அவங்க கேட்பாங்க. நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போய் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு தண்ணி தர மாட்டோம்பாங்க. அப்ப நம்ம வந்து டோட்டல் லாலெஸ்னஸை நோக்கி போகிறதுங்கிற ஒரு நிலை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும். ஒப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதி வழங்குற பிரச்சனையில் வந்து கோளாறு இருக்குது. நீதி வழங்கப்பட்ட பிறகு அதை அமல்படுத்தல கோளாறு இருக்கு. அதெல்லாம் நம்ம சரி சொன்னா இல்லையா? இது லாலஸா இருக்கான்னு சொல்றேன். யாரு வேணாலும் சொல்லுங்க. லாலஸ் நீங்க வந்து காவிரிக்கான நதிநீர் ஆணையத்தை அமைக்க மறுக்கிறதையும் ஒரு லாலஸ்னஸா தான் பார்க்க முடியுது. மத்திய அரசு செஞ்சா மக்கள் செஞ்சா தப்பு இல்ல. மத்திய அரசு செய்யறேன்னு தான் சார் சொல்றேன். பேசும்போது லாலஸ்னஸ்ங்கிறதுக்கு அரசுகளே பல இடங்கள்ல காரணமாக இருக்கு. பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்தாமல் அரசுகள் இருக்கு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளை திரும்ப சந்திக்குது. அதிகாரிகள் போறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் எவ்வளவு விரோதமாக வந்தாலும் தடித்த தோலோட அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது எல்லாமே
மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி நீதிமன்ற தீர்ப்புகளை நீங்கள் மதிக்க தேவையில்லைங்கிறது தான் அப்படின்னு ஆயிடுதோ அப்படிங்கிறது தான் நான் கேட்கிறேன். இல்லை, அந்த கண்ணோட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, ஒருவரை சொல்லி இன்னொருத்தர் இதை பற்றி பேச முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி இல்லை. இப்போ பாருங்க, நீங்க ஒரு நீதி வழங்கப்படுகின்றதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அது ஒரு கட்சி ரீதியான எந்த அமைப்பு முறையிலையும் நீதி வழங்கப்படுவதில் சிக்கல் இருக்கும். உச்சபட்ச அமைப்பாக ஒரு அமைப்பு இருக்குல்ல, உச்ச நீதிமன்றம்னு, அது சொல்லக்கூடியது சரியோ தப்போ, நீங்க உங்களுக்கு ஏற்புடையது இல்லையோ, அதுதான் இந்த சிஸ்டத்தினுடைய உச்சபட்ச. அதான் மத்திய அரசு ஏத்துக்கிற மாட்டேங்குதே. அங்கதான் அதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன். மத்திய அரசு ஏற்க மாட்டேங்குது, மாநில அரசு ஏற்க மாட்டேங்குது. அதற்கு மாற்று வழிகளாக சட்ட ரீதியாக எதுவும் வழி இருக்கு, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்குது. மாறாக மக்களை களத்துல தூண்டி விடுது. ஆனா நெருக்கடி வரும்போது அதே மக்களை தாக்குது. இந்த முரணத்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இது அம்பலப்படுத்த வேண்டிய. அதுதான் இந்த இடத்துல உண்மையிலேயே மாநில அரசு என்ன செய்திருக்கணும்னா, அந்த மக்கள்கிட்ட இந்த ஆண்டும் இதை சரியாக செயல்படுத்த முடியாது, அதனால உங்களுடைய உணர்வுகளுக்கு ஓரளவுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு ஷோ மாதிரி அதை செய்துட்டு விட்டுடுவோம். ஆனால் நாங்கள் கான்கிரீட்டா சில ஸ்டெப்ஸை எடுத்து இதை மாற்ற பார்ப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத மக்களோட கலந்து பேசணும். அதுதான் இங்கே நடக்கிறது இல்லை. மாறாக உணர்ச்சிகளை தூண்டி விடுவதும், அதில் திரைத்துறையினர் தங்களுடைய சுயலாபங்களுக்காக இறங்குவதும், இதெல்லாம் தான் கொஞ்சம் வருத்தமான. சுயலாபம்லாம் ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன திரைத்துறையினர் உணர்வு இருக்கக்கூடாதா? தமிழ் உணர்வு இருக்கக்கூடாது. நான் யாருடைய போராட்டத்தையும் நான் குறைத்து மதிப்பிடல. ஆனா யார் எந்தெந்த விஷயங்களுக்காக போராடுறாங்கிறதையும் சேர்த்து பாக்குறேன். நீங்க பீட்டா அமைப்புக்கு அவர்கள் சாணி அள்ளினார்களா அப்படின்லாம் கேக்குறீங்களே, அதே தான் நான் இதுக்காக குதிக்கிறவங்களை இவர்கள் சாணி அள்ளினார்களான்னு கேட்பேன். தெரியுது இல்லையா? சொல்றேன், ரெண்டுலயுமே அப்பட்டமாக சில விஷயங்கள் தெரியுது. இதுதான் உணர்ச்சிகளை தூண்டி விட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு கொம்பு சீவி விடுறது. அது ஏன் இது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான பிரச்சனைங்கிறத நம்ம மனதார அதோடைய உணர்வுகளை மதிக்கிறதோட, சும்மா இல்லாம போய் வாயா நம்ம இதை செய்வோம் அப்படிங்கும் பொழுது நீங்க சட்டத்தை தேவையின்றி மீறுகிறீர்கள். நீங்க அது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, எல்லாரும் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நான் சதின்னு சொல்றேங்களே, பீட்டா அமைப்புக்கு இவ்வளவு வக்கீல்கள் அவன் நியமித்தது, அதுக்கான ஒர்க் பண்ணுறது, இது நீங்கள் உதாரணமாக கேரளாவில் யானை இருக்குது, இதுக்காண்டி ஒன்றும் முயற்சி பண்ணல. நீங்கள் இதுக்கு மட்டும் பண்ணுறீங்க. ஏதோ நீங்கள் ஒரு தமிழர்னா எதிராக செயல்படணும் அப்படி கண்டோல் செய்யணும்னு கேட்குறதுக்கு ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. இவ்வளோ வக்கீல்கள் 50 வக்கீல்களை போட்டாங்க, நிறைய ஃபீஸ் கொடுத்து அப்போ அமர்த்தினாங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதே திரைத்துறையினர் போய் போராட்டம் பண்ணால் அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? உள்நோக்கம்ங்கிறது சதி குற்றச்சாட்டு எப்படி சொல்றோமோ அதே மாதிரிதான் உள்நோக்கத்தையும் நம்ம யாரும் மெய்ப்பிக்கலாம் முடியாது. அதனால பிரச்சனை அரசு அனுமதிக்கக்கூடிய, அரசு தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்கள்ல உற்சாகமாக பலர் பங்கேற்பதும், அரசு அதை வித்ரா பண்ணும்போது அவர்கள் விலகிக் கொள்வதையும் பல இடங்கள்ல பல போராட்டங்கள்ல பார்த்திருக்கிறோம். அது மாதிரி இந்த விஷயத்திலையும் அரசுகள் செயல்படுகின்றனவா, சில அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றனவா அப்படிங்கிற கேள்விதான். உண்மைதான். மையமானது அவங்களுக்கு பேர் நல்ல பேர் வாங்குற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா களத்துல போலீஸ் தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கு. இந்த அணுகுமுறை அதான் களத்துல போலீஸ் தாக்குதல் நடத்துறதுனாலதான் இதை எவ்வளவு சீரியஸாக பேச வேண்டியது இருக்கு. இல்லைன்னா பத்ரி சொன்ன மாதிரி ஒரு ஷோவாக நாங்க ஒரு எதிர்ப்புக்காக ஒரு ஜல்லிக்கட்டை ஒரு இடத்துல நடத்துறோம், அனுமதிக்கிறோம், நடத்துறோம், அமைதியாக நடத்திட்டு கலைஞ்சிருவோம், ஒரு ப்ரொட்டஸ்டாக அதை நடத்தி போவோம்னு எல்லாரும் சேர்ந்து செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆனா அப்படி செய்யல. ஒரு உணர்ச்சிகளை தூண்டி விட்டுட்டு கடைசியாக சிக்கல் வருமோன்னு நினைக்கிற நேரத்துல நீங்கள் தூண்டிவிட்ட உணர்ச்சிகளுக்கு பலியாகக்கூடியவர்களை மீண்டும் நீங்க போய் தாக்குறீங்க. உங்களுடைய இன்னொரு துறையை வச்சு நீங்க தாக்குறீங்க. அதுதான் அன்பார்ச்சுனேட். இதுதான் அன்பார்ச்சுனேட். இந்த மாதிரியான அணுகுமுறை அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்வது அல்ல. அந்த பகுதி மக்களை கிள்ளுக்கீரையாக நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வளைக்கிற ஒரு உணர்ச்சியற்ற ஜடங்களாக
அரசுகள் அல்லது ஒரு பகடை காய்களாக எங்களுடைய அரசியலுக்கு உன்னை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்திக் கொள்வேன். அதுதான் நியாயமற்றது இந்த இடத்துல. அந்த போக்கு இருக்குது நிச்சயமா. அந்த போக்கை வந்து அரசுகளும் ஆளுங்கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகளும் மற்ற பிரமுகர்களும் அது திரைத்துறையரையும் சேர்த்து தான் சொல்றாங்க. அந்த அணுகுமுறையை மாத்தி இல்ல, இந்த அணுகுமுறை நீங்க சொல்ற அணுகுமுறை இல்ல, இதை வந்து அம்பலப்படுத்துற மற்ற கட்சிகளாவது ஏதாவது சுட்டி காட்டணும்ல. எல்லாம் அந்த ஜோதியில கலந்துக்கிறாங்க. அது ஒரு தவறான போக்கு. விலகி நின்னு சரியான விஷயங்களை சொல்வதற்கான யாரும் இல்ல. அது ஒரு பப்ளிக் இன்டெலெக்சுவல் தான் இன்றைக்கு வர வேண்டி இருக்கு. ஏன்னா எந்த அமைப்பும் வந்து மக்களுடைய உணர்வுக்கு எதிராக எதையும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுலதான் கவனமா இருக்காங்க. இந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் வெளியிட்ட நாட்காட்டியிலேயும் நாட்குறிப்பிலேயும் மகாத்மா காந்தி ராட்டை நூற்பதாக இருந்த படத்தை மாற்றி நரேந்திர மோடி ராட்டை நூற்பதாக படம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது நாட்டின் தந்தைக்கு அரசு செய்த அவமானம் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை தேச துரோகமாக கருத வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிகாமணி எப்படி பார்க்குறீங்க? தேச துரோகம்ன்ற அளவுக்கு பெரிய இது சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அது ஒரு வகையான ஒரு அடையாள திருட்டு நடந்திருக்குது. இப்போ அவர் வந்து கதர் சட்டை போட்டிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அதோட கேலண்டரில் டைரியில் வந்து மோடி கதர் சட்டை போட்டிருக்காரு அப்படின்னா ஒரு விளம்பரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகாத்மா காந்தி படத்தை தான் தொடர்ந்து அந்த காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கேலண்டரில் கமிஷன் கேலண்டரில் போடணும் டைரியில் போடணும் கூட நம்ம இன்சிஸ்ட் பண்ணல. ஆனால் அந்த ராட்டையை சுற்றுற மாதிரி போடுறதுக்குல்ல, அது வந்து காந்தியோடைய அடையாளம். அது ரொம்ப ஒரு முக்கியமான அடையாளம். உள்ளூர் தொழில்களை வளர்க்கணும், நம்ம இதை ஆங்கில எதிர்ப்பு எல்லாத்துக்குமான அடையாளம். இந்த அடையாளத்தை வந்து உண்மையாகவே அந்த சுதேசி பொருளாதாரத்தில் இல்லாட்டி உள்ளூர் இதில் நம்பிக்கை இல்லவங்க யாராவது கூட அது மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஏற்றுக்கலாம். அது சற்றும் நம்பிக்கை இல்லாத என்ன மோடி வந்து இதுக்கு இந்த படத்துக்கு வந்து போஸ்ட் கொடுத்தது ரொம்ப தவறானது. இதுக்காண்டி அவர் வந்து இதை வந்து வாபஸ் வாங்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு கூட நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? காந்தியுடைய இமேஜ் எந்த இடத்துலையும் யாரும் மாற்ற அல்லது நீக்க முயற்சி செய்யவே கூடாது. ஏன்னா நம்ம பார்வையில் அவருக்கு நிகராக இது வரைக்கும் யாரும் அவர் ஆழமாக நம்பிக்கொண்டிருந்த இடத்துல வரல. நரேந்திர மோடியும் காதியை ப்ரமோட் பண்றார். ஆனால் அதை வந்து காந்தியை நீக்கிவிட்டு அந்த இடத்துல அவருடைய படத்தை வைத்து ஒரு ப்ராபகண்டா செய்வதற்கான இடம்ங்கிறது கிடையவே கிடையாது. அதே மாதிரி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்பதில் காந்திக்கு இணையாக யாருமே எதையுமே செய்தது கிடையாது. அப்போ அதையும் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நரேந்திர மோடி தன்னுடைய கேம்பெயினை நடத்துறாருன்னா அதில் காந்தியை கூட வைத்து கொண்டே தான் நீங்கள் அதை செய்தாங்க. அதை எடுத்துட்டு இது வந்து நான் சாரி இந்த காந்தின்ற பெருமைகள் வேற பெருமைகள் இருக்கு. ஒரு தூய்மைக்குள்ளேயே அடக்குறீங்கன்ற ஒரு பார்வை இருக்குது. தூய்மையை பற்றி அப்படி வந்து தூய்மையை பற்றி பேசும்போது காந்தியை எடுத்துட்டு உங்களை மட்டும் வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. ராட்டை பற்றியோ காதியை பற்றியோ பேசும்பொழுது காந்தியை அகற்றிவிட்டு நீங்க ஒருத்தரையும் வச்சுக்கொள்ளக்கூடாது. வேண்டுமானால் உங்க படத்தை வேணாலும் கூட சேர்த்துக்குங்க, காந்தியை எடுக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம ஊர்லயே பக்தர்கள் அப்படின்னு இப்ப மோடியுடைய ஆதரவாளர்களை வந்து பக்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம தேசிய தலைவர்கள், நம்ம உள்ளூர் தலைவர்கள், மாநில தலைவர்கள் எல்லாவற்றையுமே அவரவர்களுடைய பக்தர்கள் பலவிதமான படங்களாக நம்ம காண்பிக்கிறத பார்த்துருக்கோம். அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உறுத்தலையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தும். இப்போ ஜெயலலிதாவை வந்து கன்னிமேரியாக உருவகித்து, அப்புறம் இந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து அர்ஜுனனை தேரில் உட்கார வைத்து ரத்த சாரதியாக கண்ணன் ஓட்டி கொண்டு போவது போல அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் கூட தங்களுடைய படங்களை போட்டுப்பாங்க. அதுவும் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஆழமான ஒரு எரிச்சலை தரும். அதற்கு இணையான எரிச்சல் தான் இங்க நம்ம வந்து காந்தியை எடுத்துட்டு அதுதான் அங்க முக்கியம். அந்த இடத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணும் பொழுது அது ஒரு அபகரிப்பாகத்தான் பார்க்க தோன்றும். அது தவறானது. ஆனால் அதற்காக இவர் வந்து பொய்யாக இவருக்கு அது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையிலேயே நரேந்திர மோடிக்கு கதர் மேலேயோ அல்லது சுத்தத்தின் மேலேயோ நம்பிக்கை இருக்கலாம். நம்ம அந்த ஆடையை அணியாமலேயே அவர் அதை ஆடை அணியலைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அவர் வந்து கதரையும் போட்டுக்கிறாரு, அதை பிறருக்கு பரிசாவும் அளிக்கிறாரு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் காந்தியை நீக்குவதை தான் நம்ம வந்து பெரிய குற்றமாக சொல்லணும். தனிநபர்கள் இதை செய்யும் பொழுதே கோபமாக நம்ம பார்க்கும் பொழுது அரசு அமைப்பு
அல்லது அரசு சார்ந்த அமைப்பு ஒன்று இதை செய்யும் பொழுது இதை நாம கடுமையாக கண்டிக்கணுங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது. இல்லை, அரசு அமைப்பு மேலே கண்டனம் வேண்டியில்லை, மோடி மேலே கண்டனம் வேணும். இது அவர் வந்து இந்த போஸ் ஏன்னா இல்ல என்னை வைத்து ஒரு கேலண்டர் போடுன்னு அவர் சொன்னாரா நமக்கு தெரியாது. கடைசியா போஸ் கொடுத்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறதுனால அப்படி சொல்றீங்க. ஒருவேளை அவர் போஸே கொடுக்காம அதை வந்து போட்டோஷாப் கூட பண்ணிட்டு போட்டோஷாப்ல சரி, இப்ப அடுத்து என்ன வினை, என்ன எதிர்வினை, என்ன மோடி எதிர்வினை இதை போட்டதுக்கு மோடி கிட்ட இருந்து என்ன எதிர்வினை, என்ன எதிர்வினை? பிரதமர்ட்ட இருந்து அப்ப அரசு அமைப்பு மேல குறை சொல்லாம அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிற ஒரு போக்கு இருக்குல்ல, அது நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது அவர் தான் எல்லாம் அப்படின்றது, எல்லாத்துக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் பொறுப்பாக்குகிறது, இது தான் தான் எல்லாம் வரித்து கொள்வது அப்படின்றது. அது விவேகானந்தர்னாலும் சரி, அம்பேத்கர்னாலும் சரி, எல்லாருடைய சிந்தனைகளுக்கும் தாங்க தான் வாரிசுன்ற காட்டிக்கிறது. அல்லது சுதந்திரத்துக்கு சர்தார் வல்லபாட்டை வந்து முன்னிலையே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முன்னிலைப்படுத்துவ மூலமாக வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் போராட்டத்தில் ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு, அப்படி பாரம்பரியம் இல்லாதவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்று காட்டிக்கொள்வதற்கு இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். இது ரொம்ப கண்டிக்கத்தக்க. இது பிரதமர் தான் வந்து இதுக்காக கேவிஐசியினுடைய பொறுப்பாளர் ஆணையர்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. பிரதமர் வந்து கேட்டாரா, இவங்களாகத்தானே போட்டாங்க அப்படின்னு சொல்றோம். பிரதமர் தான் கேட்கணும்னு இல்லை. பிரதமர் படத்தை போடு என்று யாராவது வேறு யாராவது அவர்களுக்கு வந்து அதிகாரம் உள்ளவர்கள், எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரமோ எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரமோ உள்ளவர்கள் யாராவது கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தாலும் ஆனா கேட்கறதும் கேட்காததும் அது நிறுவனம் தன்னாட்சி அதிகாரம் அவர்களுக்கு இருக்குன்னு அவங்க கருதுறாங்களாங்கிறது ஒரு பக்கம். பிரதமராக இருப்பவர் இதை கொஞ்சம் கவனமாக இதற்கான சுற்றறிக்கைகளை அனுப்பி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அல்லது இது வந்ததற்கு பிறகாவது வருத்தம் தெரிவிக்கணும். எங்களுடைய நோக்கம் வந்து காந்தியை அந்த இடத்திலிருந்து நகர்த்தி விட்டு அந்த இடத்தில் வந்து நான் வந்து உட்கார்ந்து கொள்வது அல்லங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நான் இதை சொல்றீங்க. இது மட்டும் தனியான இன்சிடென்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. பதவியேற்றதற்கு பிறகு காந்தி சமாதியில போய் இவர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தாரு, பிரதமராக அஞ்சலி செலுத்தி தான் வந்தாரு. காந்தியை அவர் வந்து புறக்கணிக்கிறாரு அப்படின்னு, அல்லது காந்தியினுடைய புகழை குலைக்க முயற்சி செய்யறாருன்னு நம்புறதுக்கு இடம் இல்லைன்னு வச்சுக்குவோம். ரூபாய் நோட்ல வாழுறாரு காந்தி, வாய் நிறைய ஜோரா புன்னகையை ஏந்தின்னு நம்ம தமிழ்நாட்டுல பாட்டெல்லாம் எழுதி பாடிட்டு இருக்கோமே. ரூபாய் நோட்ல அவருடைய படம் அச்சடிக்காமல் ரூபாய் நோட்டு வெளியில வருது. இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பாக்குறீங்க? அது தற்செயலானது, பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு. காந்தி படம் இல்லாத ஒரு ரூபாய் நோட்டு பிரிண்டிங் மிஸ்டேக்ல வருது அப்படின்றத, அப்படியே வந்தாலும் அதை சரிபார்க்காம வெளியிடுவது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் சரியானது? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கிறது நியாயம்தான். காந்தி படம் அனைத்து ரூபாய் நோட்டுகள்லையும் இந்த தேசம் ஆரம்பித்த அணியிலிருந்தெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, காந்தி படம் இல்லாத எக்கச்சக்கமான ரூபாய் நோட்டுகள் வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் சட்டமேதும் இல்லாமல் நாம ஒரு கன்வென்ஷன் ஒன்று உருவாக்கி அனைத்து ரூபாய் நோட்டுகளிலும் காந்தி இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் இல்லையா? அது திரும்ப மாறுது. அது சரியா தவறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட நோட்ல காந்தி இருக்க மாட்டாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இல்ல எதுலையுமே ஒரு செட் ஆஃப் பிரிண்டிங்ல இருப்பாரு, ஒரு செட் ஆஃப் பிரிண்டிங்ல இருக்க மாட்டாருங்கிறது வந்து அது பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து அதுல ஒரு கொக்கி போடுறோம். ஆர்பிஐ அது நியாயமா? தவறு ஏற்பட்டிருக்கு, அந்த தவறுக்கு பொறுப்பேற்று அதை சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இதுல வேணும்ட்டே அப்பா எவ்ரி செகண்ட் நோட்ல காந்தியை தூக்குப்பா அப்படின்லாம் ஒரு ஆர்டர் போயிருக்கும். அது அந்த வரிசையில் இருக்கிறவங்க அனைவரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல இருக்கிற மரியாதை எந்த அளவுக்கு நம்ம இழந்துட்டோங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்கு. இப்படி எல்லாமாக ஒருவர் திட்டமிட்டு சதி செய்வார் அப்படின்னுலாம் வந்து நம்பக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம்னாலே அது நம்ம மேலேயுமா ஒரு 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 அவநம்பிக்கை இருக்கிறத அது காண்பிக்குது. முதல்ல வந்து அந்த மாதிரி பிரிண்ட் ஆகி வரும்போது அப்படி ஒரு உணர்வு வராம இருக்கிறவங்களுக்கு அடுத்தாப்புல இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அடுத்தடுத்து காந்தி தொடர்பாகவே இந்த பிரச்சனைகள் ஏன் நடந்துட்டு இருக்கு தற்செயலாக அப்படின்ற ஒரு உணர்வு வருது இல்ல? இல்ல மொத்தமாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் நம்முடைய அரசு அமைப்புகள் இருக்கு. அவர்களுடைய எஃபிஷியன்சி மேல எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட் இருக்கு. அரசு துறையில் போய் நான் பார்ப்பது எல்லாமே இன்எஃபிஷியன்சி என்பது மட்டும்தான். மாநில அரசுல அது ரொம்பவே அதிகமாக இருக்கு. மத்திய அரசிலும் அது தொடர்ந்து அப்படியே நீக்கமற நிறைந்திருக்கு. இவர்கள் சரியாக ஒன்றை செய்கிறார்களேங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கே தவிர இவர்கள் தவறாக செய்வதை வந்து நான் ஆச்சரியமாகவே பார்க்கல.
இதுல வந்து நம்ம சதித்திட்டத்தை தான் கொண்டு வருவோம் அப்படின்னா அப்ப நம்ம எல்லாருக்கும் இதுதான் நம்பிக்கைன்னா இந்த கட்சியை நம்ம ஆட்சியிலே வைக்க கூடாது. ஏன்னா இவர்கள் சதி செய்பவர்கள், பாரதிய ஜனதா சதி செய்பவர்கள், அப்பனா அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டியவர்கள். மகாத்மா காந்தியை வந்து எல்லா ரூபா நோட்டிலும் போடணுன்றது என்னுடைய விருப்பம் கிடையாது. இந்த மகாத்மா காந்தி மட்டுமே சுதந்திரத்துக்கான போராடினவர் கிடையாது. நிறைய பேர் போராடி இருக்காங்க. அவர் ஒரு சிம்பிளாக வச்சுருக்கோம் நம்ம. அது ஒன்றும் எல்லா நோட்லேயும் போடணும். அந்த ஆர்பிஐ நோட்டில் பிரிண்டிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட விட்டுறலாம். ஆனால் என்ன அடிப்படையில் என்ன கோளாறுனா இவங்க வந்து ஒரு சுயமோகத்தில் வந்து இருக்கார் முதல்வர். அது அப்படின்னு ஒரு பிரதமர் அப்படின்னு அவர் இல்லை. ஒருவேளை வந்து இந்த அமைப்புகள் இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த அவங்க தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுக்கிற ஜால்ரா போடுறதுக்காக சில நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம், இந்த காரியம் செய்யலாம். செய்கிறது தப்பு. செய்கிறத வந்து அது வந்து அப்படி செய்யும்போது வந்து தட்டி கேட்கணும். இந்த சுயமொழியாக இருக்கிற மோடி அவர்கள் வந்து தன்னை வந்து ரொம்ப லார்ஜர் தான் லைஃப் பிக்சர் கொடுக்காதீங்க, என்னுடைய பிம்பம் சின்னதான், என் உயரம் இவ்வளோதான், நீங்கள் ரொம்ப உயரத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. நாட்குறிப்பிலேயோ அல்லது நாட்காட்டியிலேயோ காந்தி படத்தை தான் போடணும்னு எந்த விதமான சட்டமும் கிடையாது. சொல்லல, விதிகளும் இல்ல. ஒன்னு போட வேணாம். ஒன்னு ரெண்டாவது 2002, 2005, 2011, 2013, 2016 இத்தனை ஆண்டுகள்ல ஏற்கனவே வரல அப்படின்னு காந்தி படம் வரல. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்ப மோடி படம் வந்ததுனால இல்ல நீங்க மோடியை போடுங்க, தாராளமா போடுங்க, ராட்டை இல்லாம போடுங்கன்ற. இல்ல ராட்டை இல்லாம போடுங்க. ஏன் எப்ப ஒரு அது ஒரு பிரைம் மினிஸ்டரே காட்டுறாங்க. இல்ல சார் ஒரு நிமிஷம், அதுல என்னன்னா காதியோட தொடர்புடையதாக ராட்டை இருக்கு. ஆமா, காதியோட தொடர்புடையா இருக்கு. ஆனா நீங்க மகாத்மா காந்தி மாதிரி உட்காந்து பண்ணாதீங்க, வேற மாதிரி ஏதாவது பண்ணுங்க, புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு பண்ணுங்க. மகாத்மா காந்தியை காப்பி அடிக்காதீங்க. நீங்க வந்து நீங்க பேசுற மாதிரி அரசு தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாங்கன்னா கூட புரிஞ்சுக்க முடியும். ஆனா காந்தி பெயரை வந்து காதி உத்தியோகத்துல சேர்த்ததற்கு பிறகு கதர் விற்பனை வந்து குறைஞ்சு போச்சு. காந்தியோட படத்தை வந்து ரூபாய் நோட்டுகளில் போட்டதற்கு பிறகு ரூபாயினுடைய மதிப்பு வந்து குறைஞ்சு போச்சு அப்படின்னுலாம் ஆளுங்கட்சியில இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா அவரை உதைக்கணும். அதாவது அந்த மாதிரியான முட்டாள்கள் நிரம்பிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. உளறுவதற்கென்றே பிறந்தவர்களும் கிறுக்குத்தனமான மூளை படைத்தவர்களும் நிறைய இருக்காங்க அந்த கட்சியில. அவர்கள் அமைச்சர்களாகவும் ஆக்கப்படுவது வந்து நம்முடைய துரதிருஷ்டம். அவர்கள் வந்து இந்த வாயை திறந்தா உளர்றோம் அப்படிங்கிறது தெரியாம வெளியில வந்து அபத்தமாக கருத்து உதிர்ப்பதுங்கிறது வந்து என்ன மாதிரியான ஆளுக்கு ஒரு துரதிருஷ்டம். அந்த ஆளை பத்தி இங்க நான் வந்து ஏதோ ஒரு விதத்துல அந்த கட்சியை பத்தி டிஃபெண்ட் பண்ணுங்கிறது அது இல்லை என்னோட நோக்கம். அப்படி ஒரு ஆள் இருந்தானா அவன் கல்ல விட்டு அடிங்க. ஆனால் வேண்டாம், கல்ல விட்டு அடிக்க வேண்டாம். இல்ல இல்ல அது முக்கியங்க. ஏன்னா காந்தியை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யாருமே அருகதையற்றவர்கள். முதல்ல அது ரொம்ப முக்கியம். இதனால இது நடந்தது அப்படின்னு இப்படி ஒரு ஆள் ஒருத்தர் பேசும் பொழுது உடனடியாக அவர் கடுமையாக பிரதமரால அவர் கண்டிக்கப்படணும். குறைந்தபட்சம் நாமாவது அதை கண்டிக்கணும். டிஸ்ஓன் பண்றதை தாண்டி அவரை துரத்தணுங்கிறேன். இல்ல கதிரி சார் வந்து ஒரு இதை புரிஞ்சுக்கணும். இப்ப என்னன்னா இப்படிப்பட்ட அமைச்சர் ஹரியானா மினிஸ்டர் தான், அது முதல்வர் வந்து அவர் சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி மகாத்மா காந்தி படம் போட்டனால தான் பண மதிப்பு குறைஞ்சது, அவனுடைய மதிப்பு குறைஞ்சது அப்படின்னு சொல்றவ மட்டும் இல்லை. மகாத்மா காந்தியை வந்து திட்டமிட்டு வந்து சிறுமைப்படுத்துறது வந்து கோட்சே புகழ்ற மூலமா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். அந்த கோட்சே புகழ் அதுக்கான அமைப்புகளை உண்டாக்கி அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதை யாரும் கண்டிக்கல, அதை தடுக்கல. அதுக்கான மறைமுக ஆதரவுகள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அதை அந்த ஆளும் கட்சியோ அந்த பாஜகவோ இல்ல RSSஓ யாரும் வந்து தடுக்கல அதை. அதனால இதையும் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். சார் சொன்ன மாதிரி அவங்கள கண்டிக்கணும்னு சொல்ல செய்ய மாட்டாங்க. அதுதான் அன்பார்ச்சுனேட். அது அன்பார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு செக்ஷன் ஈடுபடுதுங்கிறதையும் தான் பத்ரி சொல்லிட்டாரு. அதை ஒட்டி வரக்கூடிய இன்னொரு விஷயம், ரிசர்வ் பேங்க் சுயாட்சியுடன் செயல்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகள் சங்கம் வந்து எழுப்பியிருக்குது. ரிசர்வ் வங்கியினுடைய உர்ஜித் பட்டேலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க.
மத்திய அரசு வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் ரிசர்வ் பேங்கை, அதனுடைய சுயாட்சியை மதிக்கிறோம். ஊழியர்கள் அச்சப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ், சட்ட ரீதியான ஆலோசனைகளும் சட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகளும் தான் ரிசர்வ் பேங்கோட நிதித்துறை நடத்துதே தவிர ரிசர்வ் பேங்கினுடைய நடைமுறையில் நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை, தலையீடு செய்வது இல்லை அப்படின்னு அரசு அதை மறுத்தும் 2 செய்திகள் இருக்கு. அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ரிசர்வ் வங்கியை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அதுக்கு வந்து எந்தவித தன்னாட்சியும் இருந்ததாகவே தெரியாத அளவுக்கு அதனுடைய ஆளுநர்கள் நடந்துட்டு இருந்திருக்காங்க. நல்ல வேளையாக நடுவில் ஒரு இடைப்பட்ட காலத்தில், அதுவும் மிகச் சமீபமான ஒரு காலத்தில் தான் ரிசர்வ் வங்கி உண்மையிலேயே எந்த விதமான அழுத்தம் மத்திய அரசிலிருந்து வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நடந்து கொண்டதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக இது எப்படி நடந்துக்குதுங்கிறத இதோடைய ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அங்கிருந்து தான் இது ஆரம்பிக்குது. இத்தனைக்கும் நம்முடைய பல ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர்கள் எல்லாம் நிதித்துறை செயலராக இருந்து அப்படியே அங்கிருந்து இங்கே வந்தவங்களா கூட இருப்பாங்க. ஆனாலும் வந்த உடனேயே எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தில் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து அங்கே வந்ததுக்கு பிறகு, அந்த கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு தனித்து செயல்பட ஆரம்பித்தார்களோ அதே மாதிரியே பல ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் அப்படித்தான் நடந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க கடைசியாக கொஞ்ச நாளைக்கு. இப்போ வந்து நமக்கு உர்ஜித் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இயங்க போகிறாருங்கிறது நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியல. ஏன்னா அவர் வந்த உடனேயே பணமதிப்பு நீக்கம் நடந்துருச்சு. இப்போ பணமதிப்பு நீக்கம் அப்படிங்கிறத நமக்கு தெரிந்தவரை அது பல இடங்கள்லேருந்து அதற்கான கருத்து வந்திருக்கலாம். ரிசர்வ் வங்கியே கூட முன்னாள் முந்தைய ஆட்சி இருக்கும் பொழுது மன்மோகன் சிங்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசியும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இது வந்து நரேந்திர மோடி திட்டமிட்டு முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் நமக்கு ஆர்பிஐ நமக்கு கண்ணில் பட்டிருக்கு. இதுல கெட்டது எல்லாம் ரிசர்வ் வங்கிக்கும், இதோடைய பெருமை புகழெல்லாம் நரேந்திர மோடிக்குமாகத்தான் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கு. அதை ஒட்டி முக்கியமான மானிட்டரி பாலிசி, இந்த டிமானிட்டைசேஷன்ங்கிறது எப்பொழுதோ அல்லது பல ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக அதை விட்டுடுவோம். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது தீர்மானிப்பதும் வங்கிகளை கட்டுக்குள் வைப்பதும் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அந்த மானிட்டரி பாலிசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது சுதந்திரமாக நடக்குமாங்கிறத அடுத்த 2-3 குவார்ட்டர்ல தான் நம்மளால பார்க்க முடியும். அதுல அவர் என்ன சொல்கிறார்? இப்போ உதாரணத்துக்கு நடுவில் யாரும் கவனிக்காத ஒன்று, உர்ஜித் பட்டேல் அரசு கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்மெண்ட். நீங்க கடன் வாங்கிக்கிறீங்களா, நல்லா வாங்கிக்கிங்க, நான் உங்களுக்கே நோட் அச்சடிச்சு தரேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அப்ப அவர் ஒரு எக்கானமிஸ்ட், அவருக்கென்று சில பொருளாதார கொள்கைகள் இருக்கு, ரிசர்வ் வங்கிக்கென்று சில மிக அடிப்படையான சில பணிகள் இருக்கின்றன. அப்ப அதுல வந்து அரசை கட்டுப்படுத்துவதும் அதில் ஒன்று. அரசு வரம்பு மீறி கடன் வாங்கி அந்த பணத்தை செலவழித்தால் இவர்களுடைய மானிட்டரி பாலிசியை மேனேஜ் பண்றது கஷ்டமா போகும். உர்ஜித் பட்டேல் தனிப்பட்ட முறையில இந்த அமைப்புடைய சுதந்திரத்தை வைத்திருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு அடுத்த 3 குவார்ட்டர்ல தான் நமக்கு பதில் தெரிய போகுது. அதற்கு முன்னால நம்ம வந்து இதை வந்து அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். உர்ஜித் பட்டேல் நியமனத்திலிருந்தே அந்த ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் அந்த அதிக போஸ்ட் மேலே வந்து நம்பிக்கை வந்து குறைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ இந்த அவர் முன்னாலேயே வந்து நியமிக்கப்படுறதுக்கான தயார் நிலையில் இருந்தார். அவர் கையெழுத்துக்கெல்லாம் முன்னாலேயே வாங்கிட்டாங்க. இந்த அவர் நியமிக்கப்படுறதுக்கு முன்னாலே கையெழுத்து வாங்கி அச்சுக்கு போயிருக்கு இந்த 2000 ரூபாய் நோட்டுன்றது. இது மாதிரி குளறுபடிக்கு நடக்குது. என்ன பிரச்சனை? வேறு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த முடிவுக்கு நீங்க வர வேண்டியது இருக்கு. ஜூன் மாதமே 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டன அப்படின்னு ரிசர்வ் பேங்க் வந்து நாடாளுமன்ற நிதிக்குழுவுக்கு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கையின்படி ஜூன் மாசமே அச்சடிக்கப்பட்டதுன்னா, ஜூன் மாசம் ஆளுநராக இருந்தது ரகுராம் ராஜன், செப்டம்பர்ல தான் இவர் வந்தாரு. ஆனா எல்லா நோட்டுகள்லயும் உர்ஜித் பட்டேலுடைய கையொப்பம் தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர் பதவி ஏற்பதற்கு முன்பே அவரிடம் அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அது இன்னும் அது இல்லீகல். அது இல்லீகல். ஆக இது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட வேண்டியது. ஆனா நான் அதை நம்பல. அப்படியாக நடந்திருக்கும்ங்கறதை நான் நம்புறதுக்கு அதான் நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, இது போன்ற செயல்களை இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்வார்களா அப்படிங்கிற கேள்வியின்படி இதை அவர் போட்டிருக்க மாட்டாருன்னே நான் ஏற்கிறேன். அப்போ ரிசர்வ் பேங்க் வந்து நாடாளுமன்ற நிதிக்குழுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பொய்.
உண்மைக்கு மாறானது. கிளாரிபிகேஷன் கேட்கணும். அதாவது ஜூன்லயே அச்சடிச்சோன்னு சொல்றதை எப்படி? அதுதான் கிளாரிபிகேஷன் கேட்கணும். இதுல என்ன பிரச்சனைனா, இந்த இணை செயலாளர் ஒருத்தரை போட்டு ரிசர்வ் வங்கியை கண்காணிக்கிற மாதிரி ஒருத்தர் போட்டு அந்த அமைப்புகள்லாம் கண்டது. இது ஒவ்வொரு அரசாங்கத்துடைய ஒவ்வொரு அமைப்புகளையும் வந்து சீர்குலைக்கிறது. அவனுடைய சுய சார்பை அவனுடைய அதை வந்து குலைக்கிற வேலையை வந்து திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரிசர்வ் வங்கிக்கும் வந்திருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கிற போக்காக இருக்குது. கேஷ் ஆப்ரேஷன்ஸை வந்து ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரியை வச்சு பார்க்க சொன்னதாக செய்திகள் வருதுங்கிறத வச்சு தான் அந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் சுயாட்சி பற்றிய கேள்வியை எழுப்புறாங்க. ஆனா நீங்க வந்து கடந்த காலத்துல ஒரு ரகுராம் ராஜனுக்கு முன்னாடி உண்டான காலம் வரை, அதற்கு முன்னாடி ஒரு சீசனுக்கு முன்னாடி சுப்பாராவோ இல்ல ஒய்வி ரெட்டியோ இவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய தனித்துவத்தை தொடர்ந்து காப்பாற்றி வந்தவர்கள் தான். ஆனா நான் சொல்றது வந்து 70களில் 80களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும், 90களுக்கு பிறகு கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. எப்போ வந்து மைய அரசு கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்குதோ அப்பொழுது தானாகவே இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் வந்து தங்களுடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துவதை நம்ம பார்த்திருக்கோம். இருக்கிறத வந்து முழுமையாக பயன்படுத்தி பார்க்கிறோம். தேர்தல் ஆணையமும் அந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாக்கி கொண்டது. ஆனால் அதே சமயம் மைய அரசு வலுவாக ஆகும் பொழுது தன்னாட்சி பெற்ற அதிகாரங்களை நசுக்குவது என்பது நடந்திருக்கிறது. அதை வந்து நம்ம பல இடங்களில் பார்க்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே இருக்கக்கூடிய உரசல்கள், இவர்களுக்கு இன்னும் வெளிப்படையாக தேர்தல் ஆணையத்தோட உரசல்கள் ஆரம்பிக்கல. எங்கெல்லாம் இவர்கள் நேரடியாக நியமிக்கிறார்களோ, நீதித்துறையில் அப்படி நியமிக்க முடியாது, அதுவே ஒரு உரசலாக மாறுது இப்பொழுதைக்கு உங்களுக்கு. ஆனால் அவர்கள் அடுத்து வரக்கூடிய வரிசையாக வரக்கூடிய தேர்தல் ஆணையர்களை எல்லாம் மத்திய அரசு நியமிக்கலாம். அப்பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை ஆளுநரை இவர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்பொழுது தனக்கு வேண்டியவர்களை நியமிப்பது என்பது இதற்கு முன்னாடியே நடந்திருக்கு. இந்த பிரச்சனை தொடரும்னு தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் வலுவாக ஆகும் பொழுது ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி வந்து இந்த பண மதிப்பு நீக்கம் இருக்குல்ல, டிமானிட்டைசேஷன், அதில் வந்து எத்தனை பெல்ட்டிகளை அடித்தது, எவ்வளவு மாற்றங்களை செஞ்சது, எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு, இந்த முடிவுகளை மாற்றி மாற்றி சொன்னதுக்கு யார் பொறுப்பு என்பதை பற்றி ஒரு விசாரணை நடத்த வேண்டும். குளறுபடிகளுக்கு யார் பொறுப்பு, மக்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு யார் பொறுப்பு என்பதை வந்து கண்டறியணும். ரிசர்வ் பேங்க் சொல்லி நாங்கள் செஞ்சோன்னு சில அமைச்சர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரிசர்வ் பேங்க்லேருந்து சொன்னது அரசினுடைய பரிந்துரையை நாங்கள் போர்டில் வச்சு பரிசீலித்து நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் இப்போது நிதிக்குழுக்கு கொடுத்த அறிக்கையில் சொல்கிறாங்க. அதற்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள் இருக்குது. எப்படியோ அது தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளும் தொடர்ந்து விவாதத்தில் இருக்குது. இது குறித்தெல்லாம் விளக்கம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொது அரங்கத்திலேருந்து உங்களை போன்றவர்கள் கேட்கலாம். பார்லிமெண்டரி நிலைக்குழுவுக்கு எக்கச்சக்கமான அதிகாரங்கள் இருக்கு. அதுதான் அவர்கள் வந்து பயன்படுத்தணும். இங்கதான் எதிர்கட்சிகள் வந்து அசட்டுத்தனமா வெளியில கத்துறதை விட்டுட்டு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு இவர்களை வந்து அழைத்து இவர்களிடம் கேள்வி கேட்டு அதுல இருக்கக்கூடிய முரண்களை பெரிதுபடுத்தும் பொழுது இதற்கான பதில் வந்தே தீரணும். அப்ப நீங்க இப்ப கேட்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்ப வந்து என்ன ஆகும்னா, ஒன்னொன்று நாம சில காரியங்களை எல்லாம் செய்யணும்னு நினைத்தாலும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு உர்ஜித் பட்டேலோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடியோ அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து மிக மிக அதிகமானது. மத்திய வங்கியினுடைய ரிசர்வ் வங்கியினுடைய சுயாட்சியை பறிபோகாமல் அரசோட கலந்து பேசி பணக்கொள்கைகளை வகுக்கிறது தான் சரியான நடைமுறையாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம். அதே இது தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு இல்லாமல், யூனியன்லேருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு இல்லாமல் அந்த பணக்கொள்கைகளை சுயாட்சியாக முடிவு செய்யக்கூடிய இடத்துல ரிசர்வ் பேங்க் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.